குமரன் இந்த மாதிரி தனக்கு சர்ப்ரைஸ் குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கங்காவோ, விஜய் மூலியமா இன்னுமே குமரன் தனக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, உடனடியா அவங்க குமரன சந்திச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. உடனே இத தெரிஞ்சுக்கிட்ட விஜயும், "வாங்க, உங்கள நானும் காவேரியும் சேர்ந்து கார்ல குமரன பாக்க கூட்டிட்டு போகுறோம்னு" சொல்லிட்டு அவங்கள அடம்பிடிச்சு காவேரி கூட சேர்ந்து குமரன பாக்க கூட்டிட்டு போக, அப்போ கடைக்கு போன கங்காவும் குமரன் இந்த மாதிரி ஷர்ட் தச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டா ஓடி போயிட்டு, ரொம்பவே பாசமா, "ஏன் குமரன், உங்களுக்கு என்ன அவ்ளோ பிடிக்குமா? என்ன டிவில அந்த அளவுக்கு பாராட்டி பேசுனீங்களே, நான் உங்களுக்கு அப்படி ஒண்ணுமே பண்ணலையே. ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு" கேட்க, ஆனா மரனோ எப்பவும் போலயே இன்னசென்ட்டா அவங்க கிட்ட, "எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்குலாம் தெரியாது. ஆனா எனக்கு இந்த உலகத்திலேயே உன்ன தான் ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லிட்டு அவங்க கிட்ட எப்பவும் போலயே தன்னோட அன்ப வெளிப்படுத்திட்டு இருக்கா. அப்ப இத பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே கங்கா கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத விதமா குமரனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, "எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு குமரன். நீங்க இந்த மாதிரி சர்ப்ரைஸ் குடுத்தத நான் என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, உங்கள நான் கல்யாணம் பண்ணது என்னோட பாக்கியம். ஏன்னா தேடினாலும் உங்கள மாதிரி ஒரு கணவர் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு அவங்களோட அன்ப பொழிஞ்சிட்டு இருக்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க காவேரியோ எக்ஸைட்மெண்ட்ல துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜயுமே ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம, காவேரி இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறத பார்த்துட்டு அவங்களுமே ரொம்பவே ஹாப்பியா நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, எப்பவும் போலயே குமரனை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம, "இங்க நீங்க நின்னுட்டு இருக்கிறது கடை, நாங்களோ வெளிய ரோட்ல நின்னு இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதனால உங்களோட அன்பு எல்லாத்தையுமே நீங்க வீட்ல வச்சு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போறவங்க வர்றவங்க எல்லாருமே உங்களை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கண்ணு பட நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு" சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. உடனே கங்காவும் வெக்கப்பட்டு சிரிக்க, குமரனும், "போங்க விஜய், உங்களுக்கு இதே விளையாட்டா போயிடுச்சுன்னு" சொல்லிட்டு விஜய் கிட்ட காமெடியா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, "இந்த ஷர்ட் மட்டும் தச்சு முடிச்சுட்டு நம்ம இப்பவே கடைய மூடிட்டு எங்கேயாவது போகலாம்" அப்படின்னு சொல்ல, உடனே கங்காவும், "எங்கங்க, எங்க போக போறோம்னு" கேட்க, உடனே குமரனும், "இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான். சோ நீ கேள்வியே கேட்காம என் கூட வந்தாகணும்னு" சொல்ல, உடனே கங்காவும் விஜயை திரும்பி பார்த்து, "எல்லாமே உங்களாலதான். உங்கள மாதிரியே இப்போ குமரனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லாதான் இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க." அதே மாதிரி காவேரியும் இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமா கங்கா பேசத்த பார்த்துட்டு அவங்களுமே சந்தோஷப்பட்டு விஜய் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு கொஞ்சம் வேண்டா வெறுப்பா சொன்னாலும் ரொம்பவே சந்தோஷமா தான் சொல்றாங்க. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட விஜயும், "சரி சரி, நம்ம இப்ப வீட்டுக்கு போகலாமா? அவங்க கொஞ்ச நேரம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும்னு" அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விஜய் எங்கேயோ வெளியே கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக பாக்குறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு காவேரியும், "சரி சரி, நீங்க எங்க போனா எனக்கு என்ன, நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்கன்னு" அவங்க டைரக்டா வெண்ணிலாவை பாக்குறதுக்காக அவங்களோட ரூம்க்கு போறாங்க. அப்ப இதை கவனிச்ச விஜயும், "என்ன நம்ம கிட்ட இவ்வளவு பொசசிவா பேசிட்டு வெண்ணிலாவை பாக்குறதுக்காக அவளோட ரூம்க்கு வேற போறாளே, இந்த காவேரிய நம்மளால புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு" சொல்லிட்டு இந்த மாதிரி காவேரி வெண்ணிலாவோட ரூம்க்கு போயிட்டு அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, "பரவாயில்ல, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும் தான்" சொல்லிட்டு எப்படி கங்கா குமரன் கிட்ட சொன்னாங்களோ அதே மாதிரி இவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த எப்பதான் காவேரி கிட்ட வெளிப்படையா சொல்ல போறாங்களோன்னு தெரியல. ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத காவேரியோ வெண்ணிலாவை நல்லா கவனிச்சுக்கிட்டு வெளியே வராங்க. அப்போ இது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்னு விஜயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ராகினியோ எப்பவும் போலயே காவேரிய டென்ஷன் படுத்தலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட செம்மையா வம்பலுக்கு ஆரம்பிக்கிறாங்க. "சரி சரி, வெண்ணிலாவை காக்க பிடிச்சி நீ இதே வீட்டுல இருந்துடலான்னு மட்டும் பிளான் போடாத. கண்டிப்பா விஜய், நீ என்ன பண்ணாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு இன்னும் 2-3 நாள்ல துரத்திடுவாங்க. உன்னோட தேவைன்னா இந்த வீட்ல யாருக்கும் இருக்க போறதில்ல. குறிப்பா விஜய்க்கு நீ தேவையே இல்லாத ஒரு ஆளுன்றத சீக்கிரமா நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அப்படி இல்லைன்னா உனக்கு தான் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கும். பட் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்பா" அப்படின்னு கிண்டல் பண்ண. ஆனா காவேரியோ எப்பவும் போல ராகினிய நோஸ் கட் பண்ற மாதிரி கோபமா அவங்க கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு விஜயும், "ஓ, இப்பதான் எனக்கு புரியுது எதுக்காக இந்த மேடம் என் மேல இவ்வளோ கோபமா நடந்துக்கிட்டாங்கன்ற விஷயம். எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகினி தானா? சரி சரி, இந்த ராகினியோட கதைய நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா எதுக்காக இந்த காவேரி தேவையில்லாம இந்த டம்மி பீஸ் பேசுறதெல்லாம் யோசிச்சுட்டு என் மேல சந்தேகப்படுற மாதிரி பேசினாலும் எனக்கு புரியலப்பா. ஆனா இன்னும் 2-3 நாள் அவளுக்கு நான் ஏன் இப்படி பண்ணன்றத சீக்கிரமா புரிய வச்சிருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இருந்தாலும் காவேரி தன்னை நம்பாததுனால அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பட் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மாறிடும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கரெக்டா விஜய் இந்த மாதிரி தனியா யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கத பார்த்த தாத்தாவோ, "என்னப்பா விஜய், என்ன தனியா நின்று எதையோ ஆழமா யோசிச்சுட்டு இருக்க போலயே, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையான்னு" கேட்க, உடனே விஜயும், "இல்ல தாத்தா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போல காவேரியை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். காவேரி பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்குன்னு" சொல்ல, உடனே தாத்தாவும்,
எல்லா விஷயத்தையும் இப்படி காமெடியா எடுத்துக்காதப்பா. இந்த காமெடியான விஷயம் எங்க ஒரு நாள் சீரியஸ் ஆயிடுமோன்னு எனக்கு பதட்டமா இருக்குன்னு அவங்களோட பதட்டத்தை எடுத்து சொல்ல. ஆனா விஜயும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2-3 நாள்ல எல்லாமே சரியாயிடும். நான் இந்த தடவை காவேரிக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ அவள் லைஃப் லாங் மறக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம பாருங்க, என்கிட்ட இந்த மாதிரி கோபத்திலயும் சந்தேகத்திலயும் பேசினதுக்காக அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க போறான்னு சொல்லிட்டு காமெடியா பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்போ இத பாக்குற தாத்தாவும் என்ன நடந்தாலும் சரி கடைசியில இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருந்தா நல்லதுன்னு யோசிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா இந்த மாதிரி ராகினி பேசினது விஜய் நடந்துகிட்டதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு தனியா காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே சோகத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு விஜய் கங்கா முன்னாடி பேசின எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இந்த விஜய் மனசுக்குள்ள என்னதான் இருக்குன்றத சுத்தமா நம்மளால கண்டே பிடிக்க முடியலையே. அவங்க இப்போ நம்மள பத்தியும் வெண்ணிலாவை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, என்னையே குழப்பி விட்டுட்டு இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு அதை பத்தியுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க.